காந்திபுரம் கிராமத்துல வெங்கடேஷ்கிறவர் தோசை கடை வச்சிருந்தாரு. அவர் வீட்டு முன்னாடியே ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருந்தாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கித்தாங்க. எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் பசிக்குதுன்னு. சரி சரி வா, எப்பவுமே உனக்கு வெங்கடேஷ் அண்ணே கடையில் தானே தோசை வாங்கி தருவேன், இன்னைக்கும் வாங்கி தரேன் வா. போங்கம்மா, எனக்கு தோசையாக தின்னு தின்னு போர் அடிச்சிருச்சு. டவுன் சைட்லாம் நிறையா வெரைட்டிஸாக போடுறாங்க தெரியுமா. எனக்கு அங்கே போய் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. இங்கே எனக்கு எதுவுமே வேணாம் சாப்பிட்றதுக்கு. அங்கே நிறைய வித்தியாசமான சாப்பாடுலாம் கொடுக்குறாங்கம்மா. எப்போ பார்த்தாலும் எனக்கு தோசையே வாங்கி கொடுக்குறீங்க. இந்த தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அழுத்தே போச்சு. எனக்கு வேறு சாப்பாடும் வாங்கி கொடுங்கம்மா. இங்கே பாருப்பா, என்கிட்ட இருக்கிற காசுக்கு இப்போ இந்த தோசை மட்டும் தான் வாங்கி தருவேன். இன்னொரு நாள் வேணா உனக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன். இப்போதைக்கு வா, பசிக்கு இதை சாப்பிடு. என்ன வெங்கடேசனே, இவனுக்கு ஒரு தோசை கொடுங்கண்ணே சாப்பிட்றதுக்கு. இருமா, போட்டு கொடுக்குறேன். சரிங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு கொடுங்க. பசிக்குதுன்னு அப்பா தந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான். என்னம்மா, நானும் அப்பா தந்து பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து அந்த பையனை திட்டிகிட்டே இருக்க. ஏன், என்ன விஷயம்? எனக்கு உங்கள் கடையில் தோசை வாங்கி சாப்பிடவே பிடிக்கல. வெளியே நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அதை வாங்கி கொடுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா போட்டு திட்டிக்கிட்டே இருக்குங்கண்ணே. அண்ணே, அவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. தோசையை கொடுங்க. அவன் அப்படி தான் ஏதாவது வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே தானே இருப்பான். அந்த பையன் ரொம்ப அடம் பிடிச்சி அந்த தோசையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒழுங்காக மிச்சம் வைக்காமல் சாப்பிடு, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவோம். போயிட்டு சாயந்தரம் வரப்போ தான் உனக்கு சாப்பாடே வாங்கி கொடுப்பேன். தோசை வேணும்னா நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கோ, அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது பார்த்துக்கோ. சாயந்தரம் வந்து தான் உனக்கு சாப்பாடே தருவேன். ஏனே, ஒரு தோசையை கொடுங்கண்ணே, ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் ஒரு போட்டு தரேன். சீக்கிரம் போட்டு தாங்கண்ணே. எப்பப்பா வெயில் தாங்க முடியல. காலங்காத்தாலே மட்டும் வெயில் வந்தால் என்னதை தான் பண்ணுறதுன்னு தெரில. அப்பா, அந்தமாரி உனக்கு சொல்லி தருவேன். நான் கேட்ட எதுவுமே எனக்கு வாங்கி தரல. உனக்கு கண்டிப்பாக சொல்லி தந்து அடி வாங்க வைக்கிறேன் பாரு. வாய் ரொம்ப நீளுச்சுன்னா வாயை அப்படியே தைச்சி வச்சு விடுவேன். ஒழுங்காக சாப்பிட்றா சீக்கிரம். ஏம்மா, எதுக்காக அந்த பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிற? நானும் அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையனை திட்டுறதே வேலையாக வச்சுருக்கிற. என்ன பிரச்சனை? அதை ஏன் பாட்டு கேட்குறீங்க? காலையிலே ஊருக்கு போகலான்ட்டு கிளம்புனா இவன் ரொம்ப பசிக்குதுன்னா, சரி இந்த வெங்கடேசனை கடையிலேயே ஒரு தோசையை வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தான். இந்த தோசை வேணாமா, அவருக்கு இந்த வெளி கடையிலலாம் விற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பாடு தான் வேணுமா. இந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சாமா. அதனால தான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறியான். என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரில. ஏம்மா, அவன் சொல்கிறதுலேயும் என்ன தப்பு இருக்குது? தினமும் இந்த தோசையை வந்து தின்னு தின்னு போர் அடிச்சு போச்சு தான். என்ன பண்ணுறது? இந்த கிராமத்தில் இந்த கடையை விட்டால் வேறு எந்த கடையும் இல்லை. பேசாட்டு டவுன் சைடு போய் வாங்கி சாப்பிட வேண்டியது தான். என்னப்பா, தோசையை போட்டியா இல்லையா? சீக்கிரம் கூட, எனக்கு பசிக்குது. எல்லாருமே அந்த தோசையை சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாருக்குமே அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. இந்தாங்கண்ணே காசு, பிடிங்க. எல்லாருமே அந்த தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. அப்பா, ஒரு வழியாக கடை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கடையை எடுத்து வைப்போம். இவங்கெல்லாம் பேசுகிற பேச்சை பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்ம தோசை கடை கடவுளே நல்லா ஓடணும். அவன் அந்த தோசை கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனான். என்னங்க, வந்துட்டீங்களா? என்னங்க, இன்னைக்கு கடை சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு போல. சரி சரி வாங்க, உட்காந்து சாப்பிடுங்க. ஆமாம்மா, இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. சரி சரி, எனக்கு சாப்பாடை போடு, பசிக்குது. என்னங்க, சாப்பாடு நல்லா இருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சாப்பாடு நல்லா இருக்குமா, ரொம்ப ருசியாக இருக்குது. நீயும் போய் சாப்பிடுமா, போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு கட்டில் போய் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். வழக்கம் போல அவனும் தோசை கடையை போட்டான். ஆனா அவனோட கடைக்கு எந்த கூட்டமுமே வரல. என்ன இது, ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம கடைக்கு எந்த கூட்டமுமே வரல. ஸோ என்னதான் பண்ணன்னு தெரில. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையாக இருந்து பார்ப்போம். 12 மணி ஆச்சு. அவனும் ரொம்ப நேரம் காத்திருந்தான். ஆனா யாருமே வரல. இதுக்கு மேலே காத்திருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. மணி 12 ஆகிப்போச்சு. இன்னும் ஒருத்தர் கூட கடைக்கு வரல. இன்னைக்கு ஆட்டி வச்ச மாவெல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. பேசாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் தூங்க வேண்டியதுதான். அவனும் அந்த கடையை எடுத்து வச்சுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போனான். சோகத்தோடு போய் அந்த தரையில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையிலையும் ஆச்சு. விடிஞ்சது கூட தெரியாமல் அவன் ரொம்ப நேரம் தூங்கிட்டான். அவனுக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னங்க இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. சரி, நானும் அசதியில் தூங்குறீங்க, எழுப்பக்கூடாதுன்னு எழுப்பவே இல்லை. சரிங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன். என்ன, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடையை எடுத்து வைக்க பாருங்க. என்ன? சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் கடையை எடுத்து வைக்கிறேன்னு. அவனோட மனைவியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டா.
பாவம் அவகிட்ட சொல்லி அவ மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம கடை சரியா ஓட மாட்டேங்குதுன்னு அவகிட்ட சொன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி, நம்ம வழக்கம் போல வேலையை ஆரம்பிப்போம். கடையை எடுத்து வச்சு பார்ப்போம். உள்ள போய் வழக்கம் போல அந்த கடையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். எப்பயும் தோசை வாங்குறவ வந்தா அந்த இடத்துக்கு. ஏமா ஏமா கொஞ்சம் இங்க வாமா. எப்பவும் என் கடையில தானே தோசை வாங்கி சாப்பிடுவ, இப்பெல்லாம் சரியா வாங்கி சாப்பிட்றதுல ஏமா? அண்ணே, வெறும் தோசை இட்லியா இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவனும் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அவன் நல்லா வெரைட்டியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறானே, அதனால தான் வெளியே கூப்பிட்டு போயிடுறது. டவுனில் போய் அவனை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சா நல்லா சாப்பிட்றான். உங்கள் கடை தோசை அவனுக்கு பிடிக்கலையே என்னமோ. சரிங்கண்ணே, நான் போயிட்டு வரேன், எனக்கு மணி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு கிளம்பிருச்சு. அந்த பாட்டியும் அந்த சைடு வந்தாங்க. பாட்டி பாட்டி, எப்பவுமே என் கடையில தானே தோசை வாங்கி சாப்பிடுவீங்க, என்ன பாட்டி 2 நாளாக தோசை வாங்குறதுக்கு வரவே இல்லை? ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த தோசையாக தின்னு உடம்பே அழுத்து போச்சு. வேறு ஏதாவது போய் வாங்கி சாப்பிட்லன்னா உன் கடையில் வேறு எதுவும் இல்லை, அதான் டவுன் பக்கத்து போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. கடவுளே, என்ன இது? என் கடைக்கு வந்த சோதனை எப்படி? என் கடையே இனிமேல் ஓடாது போல. அவனும் கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சோகமாக வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டான். அவனோட மனசில் ரொம்ப சோகமாக இருந்தது. அவனோட மனைவியும் அந்த இடத்துக்கு வந்தா. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமாகவே கடையை எடுத்து வச்சிட்டீங்க, எப்பவும் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே, சீக்கிரமாக கடையை எடுத்து வச்சுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டீங்க, என்னாச்சுங்க? எதுவும் உங்களுக்கு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, அதான் கடையை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன். எனக்கு என்கிட்ட எதா இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுவீங்கல்ல, எனக்காக இதையும் சொல்லுங்க தயவு செஞ்சு. என்கிட்ட எதையும் மறக்காதீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஏம்மா கேட்குற? 2 நாளாக நம்ம தோசை கடை சரியாகவே ஓடலை. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், யாருமே வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அதான் நாங்கள் டவுனுக்கு போய் வேறு சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. நம்ம கடை 2 நாளாக சரியாகவே ஓடலை, ஏன் சுத்தமாகவே ஓடலை. என்னங்க இவ்வளவுதான் விஷயமா? நீங்கள் இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கான தீர்வை நான் சொல்லியிருக்க மாட்டேனா? என்னங்க? என்னம்மா, நான் கடை ஓடலைன்னு சொல்கிறேன், நீ இவ்வளோ அசால்ட்டாக என்னன்னு கேட்குற? என்னம்மா அப்படி சொல்கிற? என்னங்க, தோசை தானே ஓடலை, நம்ம தோசையிலே வெரைட்டியாக போட்டோம்னா எப்படி ஓடாமல் இருக்கும்? இப்போ கீரை தோசை, பீட்ரூட் தோசை, ரவா தோசை, அந்த மாதிரி வெரைட்டியாக போட்டால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிச்சயம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் வேணா பாருங்க, நான் சொல்கிற மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்படியாம்மா? கண்டிப்பாக அப்போ நல்லா போகும்ல? எனக்கு பயமாகவே இருக்குமா. நம்ம இதுக்கு மேலே சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோன்னு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இருக்க நீங்கள் எதுக்குங்க பயப்படணும்? நான் நிறைய வெரைட்டி தோசை வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக தள்ளுவோம். யார் வாங்கி சாப்பிடாமல் இருக்கான்னு நானும் பார்க்குறேன். அப்பாடா, இப்போதாம்மா கொஞ்சம் மனசில் நிம்மதி வந்திருக்கு. நீ சொல்கிற மாதிரி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அன்னைக்கு நைட்டே அந்த வெரைட்டி தோசை கடையை போட்டாங்க. வாங்க வாங்க எல்லாரும், ரவா தோசை, ஆனியன் தோசை, பீட்ரூட் தோசை, தக்காளி தோசை, கீரை தோசை, நெய் ரோஸ்ட்டு, ராகி தோசை எல்லாம் இருக்குது. வாங்க, வெரைட்டியாக தோசை இருக்குது, என்ன தோசை வேணாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அந்த வழக்கமாக வாங்கி சாப்பிட்ற பாட்டியும் வேகமாக வந்தாங்க அந்த இடத்துக்கு. பாட்டி வாங்க வாங்க, நீங்கள் வெரைட்டியாக தானே கேட்டீங்க, நான் தோசையிலே எத்தனை வெரைட்டி வச்சுருக்கேன் பாருங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. அட என்னப்பா இது, எல்லாம் நல்லா கலர் தோசையாக வச்சுருக்கிறியே, இதெல்லாம் என்னென்ன வெரைட்டின்னு சொன்னேன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டி, இது ரவா தோசை, இது ஆனியன் தோசை, இது பீட்ரூட் தோசை, இது தக்காளி தோசை, அப்புறம் கீரை தோசை, நெய் ரோஸ்ட்டு, ராகி தோசை, எல்லா தோசையும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ கேளுங்க, நான் விதவிதமாக செஞ்சு தர தயாராக இருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ருசியை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தோசையை வாங்கி சாப்பிடுங்க. இன்னும் நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன் மற்ற தோசையும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெனு கொண்டு வர போகிறேன் பாருங்க. உங்களுக்கு என்ன தோசை விருப்பமாக இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கு அந்த பீட்ரூட் தோசை போட்டு கொடு, அதை தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆகாகா, உன்னோட பீட்ரூட் தோசை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி தோசையெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் மொதல் தடவை சாப்பிட்றேன். அம்புட்டு ருசியாக இருக்குப்பா. இன்னும் எல்லா வெரைட்டியும் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு. முன்னாடி வாங்கிட்டு இருந்த அக்காவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க.
ஏ மீனா, இந்த கடையில் நல்லா வெரைட்டியாக தோசை போட்டிருக்காங்க. நீயும் வாங்கி சாப்பிட்டு பாரு. எல்லா வெரைட்டி தோசையும் சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் ஒன்றா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். பீட்ரூட் தோசை தான் சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குது. நீயும் வாங்கி சுவைச்சு பாரு. அப்படியா, பரவாயில்லைங்கண்ணே. நீங்களும் இந்த மாதிரி தோசையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? வெளி டவுனில் தான் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, கிராமத்துக்குள்ளேயே இந்த மாதிரி போட்டால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சரிங்கண்ணே, எங்களுக்கும் தோசை கொடுங்க. உங்கள் வெரைட்டி தோசையில் என்ன சாப்பிட்லாம்? எனக்கு கீரை தோசை கொடுங்கண்ணே, அது சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. என் பையனுக்கு மசாலா தோசை கொடுங்க, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அட ரொம்ப அருமையாக இருக்குண்ணே கீரை தோசை. உங்கள் வெரைட்டி தோசை எல்லாமே சூப்பராக இருக்கும் போலையே. நாங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் வெளுத்து கட்ட போகிறோம் பாருங்க. ஆமாம், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தோசை. நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் எனக்கு எல்லா தோசையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று சாப்பிட போகிறேன். ஒரே தான் குறை. என்னப்பா குறை? எதா இருந்தாலும் சொல்லு, நான் மாற்றிக்கிறேன். உனக்கு ஏதாவது பிடிக்கலனாலும் சொல்லு, நான் வேற டெஸ்ட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் சாப்பாடுலாம் எந்த குறையும் இல்லைனே. உங்கள் போர்டில் தக்காளி எழுதியிருக்கீங்கல்ல, அதில் மட்டும் இந்த லீவ் வராது. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே சூப்பர்னே. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல எழுதிட்டேன் தம்பி, அதை வச்சு வம்புழுக்கிற பத்தியா? சரி சாப்பிடு, நான் மாத்திடுறேன். என்ன? அதுலேருந்து அவரோட கடை ரொம்ப அருமையாக போக ஆரம்பிச்சது.